ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் ஃபியூச்சர் சேவிங்ஸ் நண்பன் பேசுகிறேன். இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சுந்தரம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் புதுசாக லான்ச் பண்ணியிருக்கிற சுந்தரம் மல்டி ஃபேக்டர் ஃபண்ட் NFO நியூ ஃபண்ட் ஆஃபர் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆர் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்கீம் ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸ், ஆஃபர் ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸ் இதெல்லாம் படித்து பார்த்துட்டு புரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. புரியல அப்படின்னா சர்டிஃபைட் அட்வைசர் ஆர் ரெஜிஸ்டர்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் மூலமா கைடன்ஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறமா இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க. இல்லைனா ஸ்க்ரீன்ல தெரியுற எங்களோட அஃபிஷியல் வாட்ஸ்அப் நம்பர் நீங்க கான்டாக்ட் பண்ணலாம், ஆர் எங்களோட அஃபிஷியல் இமெயில் ஐடிக்கும் நீங்க இமெயில் அனுப்பலாம். உங்க ரெக்யர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எந்த போர்ட்ஃபோலியோல இன்வெஸ்ட் பண்ணணும், எந்த ஃபண்ட் கரெக்டா இருக்கும் அப்படிங்கிற கைடன்ஸ் எல்லாமே கொடுத்து எங்க மூலமா இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றோம். சோ வாங்க இப்போ சுந்தரம் NFO பத்தின டீடைல்ஸ் பார்க்கலாம். இந்த ஃபண்டோட நேம் சுந்தரம் மல்டி ஃபேக்டர் ஃபண்ட். இதோட ஓபன் டேட் ஜூலை 2ஆம் தேதி, க்ளோஸ் டேட் பாத்தீங்கன்னா ஜூலை 16 வரைக்கும் இது அவைலபிளா இருக்கும். நீங்க NFOல இன்வெஸ்ட் பண்ணி 10 rupees NAV பிரைஸ்ல யூனிட் பை பண்ணணும் அப்படின்னா நீங்க இந்த டேட் குள்ள இன்வெஸ்ட் பண்ணிக்கணும். சோ பேசிக்கா வாட் இஸ் ஃபேக்டர் இன்வெஸ்டிங் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். சோ ஃபேக்டர் அப்படிங்கிறது ஒண்ணும் இல்லங்க, ஒரு மிக்ஸ்ட் ஆஃப் டிஃபரெண்ட் ஆஸ்பெக்ட்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இவங்க ஒரு மியூசிக்கோட தீம் இமேஜ் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒரு பிளெண்ட் ஆஃப் மெலோடி, ரிதம், ஹார்மனி, டைமிங் சொல்றாங்க. இது எல்லாமே மிக்ஸ் ஆனது தான் ஒரு ஃபேக்டர் அப்படின்னு சொல்றாங்க. சிமிலர்லி எந்த மாதிரியோட ஸ்டாக் பெர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி எந்த மாதிரியான ஸ்டாக்ஸ்ல இவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் ஃபேக்டர் இன்வெஸ்டிங் சொல்றாங்க. இங்கே கொடுத்துருக்காங்க குவாலிட்டி, வேல்யூ, growth, சைஸ் அண்ட் மொமெண்டம். ஸோ இந்த ஸ்டாக் செலெக்ஷனே பார்த்தீங்க அப்படின்னா இதை பேஸ் பண்ணி தான் இருக்கும்னு சொல்ல வராங்க. அதுக்கு தான் இந்த ஃபண்டோட பேரே வந்து ஃபேக்டர் ஃபண்ட் வச்சிருக்காங்க. ஸோ பேசிக்கா இது பிளெண்ட் ஆஃப் மெனி ஃபேக்டர்ஸ்னு சொல்லலாம். அதனால தான் இந்த ஃபேக்டர் இன்வெஸ்டிங் ஃபேக்டர் ஃபண்டு. அடுத்த ஸ்லைட்ல பாத்தீங்கன்னா ஹவ் இஸ் ஃபேக்டர் இன்வெஸ்டிங் a smarter choice அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது எப்படி இது ஸ்மார்ட் சாய்ஸ்னு சொல்லலாம். இதுல ரெண்டு மேஜர் ஆஸ்பெக்ட் பாத்தீங்கன்னா ஆக்டிவ் இன்வெஸ்டிங், பாசிவ் இன்வெஸ்டிங். இது ரெண்டுமே மிக்ஸ் ஆனது தான் இதுக்குள்ள இருக்க போகுது. அது எப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அடுத்ததுல இன்னும் கொஞ்சம் கிளியரா கொடுத்துருக்காங்க. எஸ்டாப்ளிஷ்டு ஃபேக்டர் பேஸ்டு ஸ்ட்ராட்டஜிஸ். அதாவது ஈச் ஃபேக்டர் டார்கெட் ஸ்டாக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா மொமெண்டம், குவாலிட்டி, growth, வேல்யூன்னு 4 டிஃபரன்ஸ்ல கொடுத்துருக்காங்க. இப்போ மொமெண்டம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா பர்டிகுலர் மொமெண்ட்ல ப்ராஃபிட் புக் பண்ணி அந்த ஸ்டாக்ஸை பை பண்ணி செல் பண்றத மொமெண்டம் சொல்லுவாங்க. ஸோ ஷார்ட் டேர்ம்ல வின்னிங் இருக்கும். அதாவது ஷார்ட் டேர்ம்லயே ஒரு ப்ராஃபிட் எடுத்து கொடுத்துட்டு மறுபடியும் டவுன் ஆகும், மேல போகும். இது வந்து மொமெண்டம்ல நடக்கும். அடுத்தது growth பாத்தீங்க அப்படின்னா சில கம்பெனிஸோட growth நல்லா இருக்கும் அண்ட் டவுன் சைடு போகும்போது ரொம்ப அதிகமா கீழே போகாது, கொஞ்சம் ஸ்டேபிளா இருக்கும். ஒரு ஸ்ட்ராங் பிசினஸ் எக்ஸ்பான்ஷன் இருக்கும் அதுல. மூணாவது இந்த பக்கம் குவாலிட்டி பாத்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் குவாலிட்டி சைடு அப்படின்னாலே ஃபினான்ஷியல் சம்பந்தப்பட்ட கம்பெனி ஸ்டாக்ஸ் தான் அதிகமா இருக்கும், லைக் பேங்கிங் அந்த மாதிரியான ஸ்டாக்ஸ். ஸோ அதுல வந்து ஸ்டேபிள் ஏர்னிங் இருக்கும், ஹெல்தி ரிட்டர்ன் ரேஷியோ இருக்கும். ஸோ குவாலிட்டி வைஸ் அந்த ஸ்டாக்ஸை வந்து ஒரு நல்ல தரமான ஸ்டாக்ஸ் அப்படிங்கிறது தான் அந்த குவாலிட்டியில வருது. நாலாவது வேல்யூ பாருங்க, ஐடென்டிஃபை ஸ்டாக்ஸ் வந்து ட்ரேடிங் பிலோ தேர் இன்ட்ரின்சிக். அதாவது அதோட வேல்யூ வந்து பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட்ல போயிட்டு இருக்க வேல்யூ விட கம்மியா இருக்குது. அந்த டைம்ல பை பண்ணி வச்சா ஃபியூச்சர்ல கண்டிப்பா அது வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிற ஸ்டாக்ஸை ஃபைண்ட் பண்றது. ஸோ கம்ப்ளீட்டா வேல்யூ ஓரியன்டா இருக்கிற ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றது வேல்யூ கேட்டகரியில வரும். இப்போ இந்த சுந்தரம் மல்டி ஃபேக்டர் போர்ட்ஃபோலியோ கிரியேஷனே பாத்தீங்க அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் யூனிவர்ஸ் வந்து கரண்ட்லி டாப் 250 கம்பெனிஸ் பை மார்க்கெட் கேப். அதாவது இந்தியாவில் இருக்கிற கம்பெனிஸ்ல டாப் 250 கம்பெனிஸ்ல தான் மேக்ஸிமம் போர்ஷன் இருக்கும். அதுல இருந்து ஸ்டாக் செலெக்ஷன் இவங்க பண்ண போறாங்க. இந்த ரெண்டாவது லேயர் ஸ்டாக் செலெக்ஷன்ல மொமெண்டம், வேல்யூ, குவாலிட்டி, growth அண்ட் சைஸ் இந்த பேஸ் பண்ணி மட்டுமே வந்து இவங்க டிட்டர்மைன் பண்ண போறாங்க எந்த ஸ்டாக்ஸை பை பண்ணலாம் அப்படிங்கறத தீர்மானிக்க போறாங்க. ஒரு ஃபேக்டர்லயுமே பாத்தீங்கன்னா ஒரு 25 ஸ்டாக்ஸ் மட்டும் தான் வைப்போம்னு சொல்றாங்க. ஸோ ஓவராலாவே வந்து ஆவரேஜா டோட்டல் ஸ்டாக்ஸ் 85க்கு மேல இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மானிட்டரிங் அண்ட் ரீபேலன்சிங். இதை வந்து இன்வெஸ்ட் பண்றது மட்டும் இல்லாம இதை மானிட்டர் பண்ணி ரீபேலன்ஸ் பண்றதும் ஒரு முக்கியமான வேலை. ஸோ ரெகுலர் பேசிஸ்ல இதோட போர்ட்ஃபோலியோ மானிட்டரிங் இருக்கும், ரிவ்யூவும் நடக்கும். ஸோ பேலன்ஸ் ஆயிட்டே இருக்கும். இந்த எல்லா ஃபேக்டர்ஸ்லயுமே வந்து சேஞ்சஸ் நடந்துகிட்டே இருக்கும். ஃபேக்டர்ஸ் சேஞ்ச் ஆகாது, அதுக்குள்ள இருக்க ஸ்டாக்ஸ் சேஞ்ச் ஆகும். இன்னொரு ஸ்லைட்ல ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க. ஃபேக்டர் பெர்ஃபார்மன்ஸ் அக்ராஸ் மார்க்கெட் சைக்கிள். மார்க்கெட் கீழே வரும்போதும் சரி, மேல போகும்போதும் சரி, எந்த மாதிரியான சைக்கிள் இருந்தாலுமே இந்த ஃபேக்டர்ஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிருக்குன்னு கொடுத்திருக்காங்க பாருங்க. கீழே வந்து இந்த QGVM, அதாவது குவாலிட்டி, growth, வேல்யூ, மொமெண்டம், இந்த நாலுமே கொடுத்திருக்காங்க. அண்ட் பெஞ்ச்மார்க் BSE 200 TRI கொடுத்திருக்காங்க. இப்போ இந்த கிராஃப் பாத்தீங்க அப்படின்னா இந்த 2021 டைம்ல பாருங்க. உதாரணத்துக்கு இந்த மேல பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் இந்த வேல்யூ தான் வந்து அதிகமா ஹையஸ்டா இருக்கு. அதுக்கு அடுத்தது பார்க்கும்போது growth இருக்கு, அதுக்கு அடுத்தது பார்க்கும்போது மொமெண்டம் இருக்கு, அண்ட் அதுக்கு கீழே பெஞ்ச்மார்க், அதுக்கு கீழே குவாலிட்டி இருக்குது. அகைன் இந்த 2022ல பாருங்க, கீழே விழும்போதும் பார்க்கும்போதும் ஆரஞ்சு கலர்ல இருக்க அந்த growth இது ஃபர்ஸ்ட் கீழே போகுது, அடுத்தது வந்து இந்த கிரீன் கலர் இருக்குது பெஞ்ச்மார்க், அண்ட் ரொம்ப கொஞ்சம் சேஃபா இருக்கிறது வேல்யூ. சோ இதுல இருந்து என்ன நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா இது எல்லாமே மிக்ஸ்டட் ஆஃப் இருக்கும்போது ஒரு கிராஃபை டிபெண்ட் பண்ணி நம்ம இல்ல, ஒரு லைனை டிபெண்ட் பண்ணி இல்ல, எல்லா லைன்ஸுமே நம்ம ஃபண்ட்ல இருக்க போகுது. சோ இது எல்லாத்தையும் ஆவரேஜ் பண்ணி நம்மளோட பெர்ஃபார்மன்ஸுமே இந்த ஃபண்ட்ல நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். ஏன்னா டிஃபரெண்ட் டைம்ஸ்ல டிஃபரெண்ட் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். இந்த மல்டி ஃபேக்டர் ஸ்ட்ராட்டஜி ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் லாங் டர்ம் ஹோல்ட் பண்றவங்களுக்கு. சோ இப்போ இந்த ஃபண்டோட ஃபேக்ட்ஸ் பார்க்கலாம். அப்ஜெக்டிவ் பாத்தீங்கன்னா ஓபன் எண்டட் ஈக்விட்டி ஃபண்ட், லாக் எதுவும் கிடையாது, எப்போ வேணாலும் வித்ட்ரா பண்ணிக்கலாம். பெஞ்ச்மார்க் BSE 200 TRI ஃபாலோ பண்ண போறாங்க.
பண்றாங்க. ஃபண்ட் மேனேஜர்ஸ் பாத்தீங்கன்னா மொத்தம் 4 பேர் ஹேண்டில் பண்றாங்க. மிஸ்டர் ரோஹித் செக்சாரியா, மிஸ்டர் பாரத் எஸ், மிஸ்டர் திஜேந்திரா ஸ்ரீவாஸ்தவா, மிஸ்டர் சந்தீப் அகர்வால் 4 பேர் இந்த ஃபண்ட் பாத்துக்கிறாங்க. பிளான்ஸ் பாத்தீங்கன்னா ரெகுலர் அண்ட் டைரக்ட் ரெண்டுமே இருக்குது. ஆப்ஷன்ஸ் growth and dividend ரெண்டுமே கொடுத்திருக்காங்க. மினிமம் இன்வெஸ்ட்மென்ட் பார்க்கும்போது 100 rupeesல இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபண்ட் செகண்டரி மார்க்கெட்ல வந்ததுக்கு அப்புறம் SIP நீங்க 1000 ரூபாயில இருந்து கூட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். எக்ஸிட் லோட் கொடுத்திருக்காங்க. 1% சார்ஜ் பண்ணுவாங்க. 1 இயர்க்குள்ள வித்ட்ரா பண்ணீங்கன்னா 1 இயருக்கு அப்புறமா வித்ட்ரா பண்ணீங்கன்னா சார்ஜஸ் எதுவும் கிடையாது. இது காமனா எல்லா ஈக்விட்டி ஃபண்ட்ஸ்லயும் இருக்கிறது தான். சோ இப்போ வரைக்கும் பார்த்த எல்லாமே பாத்தீங்கன்னா சுந்தரம் NFO டீடைல்ஸ் எல்லாமே நான் சொல்லிட்டேன். பட் இதுல யார் இப்போ இன்வெஸ்ட்மென்ட் பண்றது யாருக்கு சூட்டபிளா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் இப்போதைக்கு லம்சமா ஒரு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணிடுறேன், அடுத்த ஒரு 6 வருஷத்துக்கோ இல்ல 7 வருஷத்துக்கோ நான் வந்து டச் பண்ண போறதே இல்ல அப்படின்னு சொல்றவங்க இது தாராளமா சூட் ஆகும். மத்தபடி எனக்கு ரிஸ்க் இருக்க கூடாது அப்படின்னு சொல்றவங்களுக்கு வேற டெட் ஃபண்ட்ஸ் மாதிரியான இன்வெஸ்ட்மென்ட் பண்ணிக்கலாம். லோ ரிஸ்க் லோ ரிட்டர்ன்ஸ் கொடுக்கக்கூடிய டெட் ஃபண்ட்ஸ் பத்தின கம்ப்ளீட் டீடைல்ஸ் நான் இன்னொரு வீடியோல கொடுத்திருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஷார்ட் டர்ம் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ செக் பண்ணுங்க, கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணணும் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா எங்களை நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். உங்க நீடுக்கு ஏற்ற மாதிரி உங்க ரெக்யர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எந்த ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணணும் அப்படிங்கிற கைடன்ஸ் கொடுத்து எங்க மூலமாவே இன்வெஸ்ட்மென்ட் ஸ்டார்ட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றோம். நெக்ஸ்ட் ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோல சந்திக்கிறேன். தேங்க்யூ so much. Bye bye.